ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியா விக்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியா விக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ட்ரேடர்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே பொருந்தும். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்காது, அது ஒரே மாதிரி சக்ஸஸ் கொடுக்காது. சில நாட்களில் சில மந்த்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், சில நாட்களில் சில மந்த்து உங்களுக்கு அது ரிட்டர்ன் கொடுக்காம போயிடும். ஆனால் ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். அதே ஸ்ட்ராட்டஜி போன மாதம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், இந்த மாதம் அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாஸஸ் கொடுக்கும். இது என்ன காரணம் அப்படின்றது புரியாமலே சொல்லுவாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும், அதுக்கு மேலே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்றது அவங்களுக்கு புரியாது, பெரும்பாலும் புரியாது. புரியாமல் இந்தமாரி ஒரு கருத்தை மட்டும் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ நாளாக ஒர்க் ஆச்சு, இப்போ ஒர்க் ஆகாமல் போகுது, அதுக்கு இடையில் மார்க்கெட்டில் என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஷேர் மார்க்கெட்டில் என்ன விஷயம் சேஞ்சஸ் ஆகிருக்கு, எதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்றது நமக்கு புரியுது, ஆனால் மார்க்கெட்டில் என்ன மாற்றம் வந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன நியூ அப்டேட் வந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க, சேஞ்சஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைச்சிக்க முடியும். எப்போவும் மார்க்கெட்டில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் என்னென்ன புது புது அப்டேட் வருது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைச்சிக்க முடியும். அதனால் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் மாற்றி அமைச்சிக்கணும். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. அது 15க்கு கீழே ட்ரேட் ஆகும் அல்லது 15க்கு மேலே ட்ரேட் ஆகும். இந்த 15ன்றது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. இந்த இடத்துல இந்தியா விக்ஸுக்கு இந்த 15ன்றத ஒரு முக்கியமான லைன் ஒன்று போட்டுக்கிறேன். எப்போவுமே இந்த 15ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 15க்கு மேலே போயிடுச்சுன்னா அதோட கேரக்டர் மாறும், 15க்கு கீழே வந்துடுச்சுன்னா அப்போ அதோட கேரக்டர் மாறும். அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே போகுதோ அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றிக்கணும். அதே நேரத்தில் எப்போல்லாம் 15க்கு கீழே இந்தியா விக்ஸ் வருதோ அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் 15க்கு கீழே போகுதோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆப்ஷன் ரைட்டராக மாறிடுவார். அவர் ஆப்ஷன் பையராக இருக்க மாட்டார். எப்போல்லாம் இந்தியா விக்ஸு 15க்கு மேலே போகுதோ அதே ட்ரேடர் என்ன பண்ணுவார்னாக்க ஆப்ஷன் பையராக மாறிடுவார். அந்த இடத்துல போயிட்டு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன் இவங்க தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கிறாங்க? இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே போகும்போது ஆப்ஷன் ரைட்டராகவும், இந்தியா விக்ஸ் 15க்கு கீழே வரும்போது ஆப்ஷன் பையராகவும் ஏன் அவங்க மாறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாறாமல் இருந்தால், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும், அதுக்கு மேலே ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே நிலைமை தான் இவங்களுக்கும் ஏற்படும். இந்த இடத்துல என்ன ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் 15க்கு கீழே வரும்போது லோ வாலட்டிலிட்டியாக இருக்கும். மார்க்கெட்டில் ஏற்றமோ இறக்கமோ மெதுவாக நடக்கும். அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டராக இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே போகும்போது மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். மார்க்கெட்டோட ஏற்றமோ இறக்கமோ ரொம்ப வேகமாக இருக்கும். அப்போது இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே போகும்போது அவங்க ஆப்ஷன் பையராக மாறிடுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்க்கு என்ன நடக்கணும், ஆப்ஷன் ரைட்டிங்க்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த நேரத்தில் எப்படி நாம் மாறிக்கணுன்றது உங்களுக்கு புரிய வரும். பொதுவாக இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி 15க்கு கீழே போய் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது மார்க்கெட்டு எப்பவும் போல் உங்களுக்கு வர்த்தமாகும், எப்பவும் போல் உங்களுக்கு பை அண்டு செல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோட வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதோட வேகமும் அதோட வாலட்டிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது ஆப்ஷன் ரைட்டருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் ரைட்டருக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டைம் வேல்யூ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும். இப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்டு ரொம்ப மெதுவாக இருக்கிறதுனால அந்த டைம் டேக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆப்ஷன் ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்.
அதே நேரத்தில் எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் உங்களுக்கு 15க்கு மேலே போகுதோ அப்போ வந்துட்டு ஐ வாலட்டிலிட்டி வந்துடும். அப்போ ஐ வாலட்டிலிட்டி வந்துச்சு அப்படின்னாக்க மூமெண்ட் ரொம்ப வேகமாக இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஷன் பையருக்கு தான் ப்ராஃபிட் அதிகம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு என்ன நடக்கணும், ப்ராஃபிட் வரணும் அப்படின்னாக்க மார்க்கெட் வந்து மூமெண்ட் வேகமாக இருக்கணும். இல்லை மூமெண்ட் வேகமாக இல்லை மெதுவாக இருக்குனாக்க அங்கே என்ன நடக்கும், டைம் டீக்கி நடக்கும். அப்போ டைம் கரெக்ஷன் வரும். அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு ஆப்ஷன் பையருக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா மூமெண்ட்டு வேகமாக இருக்கணும். சரிங்களா, அந்த டைமே கொடுக்கக்கூடாது. டைம் டீக்கே நடக்காமல் டைம் கரெக்ஷனே வராமல் மூமெண்ட் ரொம்ப வேகமாக இருந்தால் தான் ஆப்ஷன் பையருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், போன ஜூன் ஜூலைலேருந்து இந்த மார்ச் வரைக்கும், சரிங்களா, இந்த மார்ச் வரைக்குமே தொடர்ந்து ஆப்ஷன் ரேட்டு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் பையரும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா, அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆப்ஷன் ரேட்டு ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, கடந்த ஜூன் மந்த்லேருந்து இந்த மார்ச் மந்த் வரைக்கும் கடந்த 9 மாதமாக ஆப்ஷன் ரேட்டுக்கு கொண்டாட்டம். ஆப்ஷன் ரேட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொற்காலம். ஆப்ஷன் ரேட்டு ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு வந்து மோசமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஜூன்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே போகும்போது, இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. சரிங்களா, மார்ச் 2ஆம் தேதி 15க்கு மேலே போகும்போது ஆப்ஷன் ரேட்டுக்கு மோசமான காலம் வந்துடுச்சு. ஆப்ஷன் பையருக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டில் என்ன மாற்றங்கள் வருது, மார்க்கெட்டில் என்ன நியூ அப்டேட் வருது, மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுது, மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகுது, இதை நீங்கள் கவனிச்சிட்டே வரும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்பப்போ மாற்றி அமைச்சிக்க முடியும். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒரே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் மார்க்கெட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டோட மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் இந்தியா விக்ஸ் 15க்கு மேலே இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் பையராக இருக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு இந்தியா விக்ஸ் 15 கீழே போகுதோ அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் செல்லராக மாறிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாலேஜ் அவங்களுக்கும் போய் சேரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.